அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காடு, மலை, ஏரி, குளம், ஒத்தையடி பாதை, முள்ளுக்காடு எல்லாம் தாண்டி இந்த கிராமத்துக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான். நான் பேச்சை தொடங்கும் போது எதற்காக ஒத்தையடி பாதைங்கிற வார்த்தைகள் வரைக்கும் நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா, அவ்வளோ தூரம் இன்டீரியரா உள்கூடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதிக்குள்ள பெண்களுக்கான அவங்களுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்குரிய திருமணத்திற்கான இடமா இருக்கட்டும், அவங்களுக்குரிய சிறப்பு தொழுகைக்கான இடங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கான அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஊர்ல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அழகிய முன் உதாரணம். வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது நிறைய இடங்கள்ல, அரபு நாடுகள்ல, மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகும் பொழுது எல்லா பள்ளிவாசல்களிலுமே பெண்களுக்கு என்று தனி பகுதி சிறப்பா இருக்கும். பெண்கள் தொழுகலாம், படிக்கலாம், குர்ஆன் ஓதலாம், வகுப்புகள் சிறப்பா இருக்கும். எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கான சிறப்பு இடங்கள் தனியாக ஏதோ கடமைக்கு கொடுப்போம் இல்லை, மிக சிறப்பாக தூய்மையாக அவங்களுக்கான கழிப்பறை வசதிகள் உட்பட அவ்வளவு தூய்மையா இருக்கும், ஒழு செய்யற இடங்கள் உட்பட. அப்ப நான் ரொம்ப ஏக்கப்பட்டு துவா செஞ்சிருக்கேன் நிறையா. இதெல்லாம் நம்ம ஊர்களுக்கு எப்போ வரும்? பயணம் பண்றோம், போறோம், இடையில தொழுகணும், நமக்கு தொழுகிறதுக்கான இடங்கள் பயணத்துக்கு ஊடாக போகும்போது தொழுகிறதுக்கான இடம் கிடைக்காது. எங்கேயாவது மரத்தடியில தொழுகணும், ஏதாவது ஒரு இடத்துல பிளாட்ஃபார்ம்ல அப்படித்தான் இடம் கிடைக்கும். தொழுகைக்கான இடம் என்பது பயண நேரங்களுக்கு ஊடாக இங்க கிடைக்கிறது இல்லை.